ஹாய் டியர், டுடே வந்துட்டு நம்ம ஹூஸ் த கில்லர். ஆக்சுவலாக நேற்று நான் ஸ்டோரியில் சொன்னப்போ வந்துட்டு டிடெக்டிவ் கப்பல்னு சொல்லியிருப்பேன். பட் எனக்கு அந்த ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த மாதிரி டைட்டில் வேணாம், ஸோ இந்த மாதிரி டைட்டில் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதனால் வந்துட்டு டைட்டிலை மாற்றிருப்பேன். ஸோ ஹூஸ் த கில்லர் இதுதான் வந்துட்டு டைட்டில். இதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 2வது பார்ட் இது. ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் த்ரில்லர் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்ச ஆர்மிஸ் அதிகமாக பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நார்மலாக போடுற ஸ்டோரிக்கு வர வியூஸை விட இது கம்மியாக தான் இருக்குது. ஏன் டியர் உங்களுக்கு வந்துட்டு த்ரில்லர் ஹாரர்லாம் பிடிக்காதா? ஆர்மிஸ்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயந்து சாவேன், பட் இருந்தாலும் பார்ப்பேன், ஓகேவா? சரி, ஓகே. ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்குல்ல, ஸோ இதான் அந்த ஒரு சில பேருக்காக மட்டும்தான். ஓகே, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இனிமேல் வந்துட்டு இந்த ஒன் ஷாட் இருக்குல்ல, ஸோ இதை நான் இந்த எஃப்எஃப் இருக்குல்ல, இது நான் வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணாமல் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு போஸ்ட் பண்ண போகிறேன். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. நான் நிறையா வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு அது இது மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நைட்டில் போடுற இந்த எஃப்எஃப்பை மட்டும் பாட்காஸ்ட்டில் வந்துட்டு நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். டெய்லி நைட் வந்துட்டு 9 o'clock ஷார்ப்பாக ரிலீஸ் ஆகிடும். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு அந்த கீழே, ஓகேவா? ஸோ அந்த கீழே வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கே போயிருப்பீங்க. அங்கே வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக பிளட் வந்துட்டு வாடெல்லாம் அடிச்சுருந்துருக்கும். ஒரு மாதிரி கை நடுக்கத்தோடு தான் வந்து அங்கே ஒரு மாதிரி கை நடுக்கத்தோடையே அந்த கீழே இன்னொரு இது மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதை எடுக்கலாம், உள்ளே ஏதோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலான்னு போயிருப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு வாய்ஸ் கேட்டு திரும்பி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அது அந்த கில்லர் தான் உங்கள் முன்னாடியே நின்று இருப்பான். ஸோ லிட்ரலி நேற்று எதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, அவன் உங்களை வந்துட்டு அந்த பெரிய சுத்தியல் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு உங்களை அடிக்கிற மாதிரி முடிச்சிருப்போம். ஸோ அடிக்கிறதுக்கு ஓங்கியிருப்பான். ஸோ உங்கள் கிட்டே வந்திருக்கும். அதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிறதான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக அவன் வந்துட்டு அந்த சுற்றி எடுத்து நல்லா பயங்கர ஃபோர்ஸாக ஓங்கி உங்களோட பொறிக்கண்ணை இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துல அடிக்க தான் ஃபைன் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே வந்துட்டு கை சைடில் வருது அவனோட கை. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி சம பயத்தில் நிற்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு எல்லாமே. என்னால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல. நான் செத்துருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் காப்பாற்றிட்டு செத்துருந்தாலும் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்கள் மைண்டில் நிறைய விஷயம் ஓடுது. உங்களுக்கு தனியாக வந்துட்டு யோசிக்கணும், யாரையாவது பற்றி யோசிக்கணும்னா ஒரு ஃபேமிலி கிடையாது, சாரா மட்டும்தான். ஸோ உங்களோட மைண்டில் ஓடுறது சாராவும் அந்த குழந்தை மட்டும்தான் இப்போதைக்கு. அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே அடிக்கிறதுக்கு வந்திருப்பான். ஸோ லிட்ரலி 2 இன்ச்சு கேப்பு தான். ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணை மூடிப்பீங்க பயத்தில். ஸோ கண்ணை மூடி நிற்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மேலே எந்த அடியும் படலை. அப்படியே ஒரு மாதிரி பயத்தோட கண்ணை திறந்து பார்க்குறீங்க. பார்த்தா அந்த கில்லர் வந்துட்டு ஒரு மாதிரி கீழே கிடக்குறான். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா பக்கத்தில் ஜிமின் நிற்கிறாரு. ஜிமினை பார்த்ததுமே தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. நீங்கள் அங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. லூஸ் அடி நீ, நான் அவ்வளோ டைம் சொல்லிகிட்ருக்கேன், நீ பாட்டுக்கு பூந்து போகிற, இந்நேரம் செத்துருப்ப. சனியனே, உன்னால் என்னோடய ஃபோக்கஸ் அப்படியே மாறிடுச்சு, உன்னை தேடி ஓடி வரதா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி டென்ஷனில் கத்திட்டு, இவனை முதல்ல பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும், தூக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அடிச்சிட்டாருல. ஸோ அவன் உங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சைடு ஜிம்மின் வந்துட்டு அவன் தலையிலே அடிச்சிருப்பார். ஸோ அதனால் அப்படியே அவன் மயங்கி கிடக்குறான். இப்போது நீங்கள் 2 பேரும் அவனை தூக்கி அதாவது கட்டி அவனை எப்படியா கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ குழந்தைய காப்பாற்றிடலாம். அவனை கட்டி ஒரு இடத்துல போட்டுட்டு குழந்தைய முதல்ல காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைம் ஜாஸ்தி இல்லை. அதனால் நீங்கள் அப்படி நினச்சிட்டு அவனை கட்டலான்னு சொல்லிட்டு கயிறு தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ கயிறு கிடைக்கல. அந்த கொடியெல்லாம் இருக்குள்ளே, நீங்கள் பிடிச்சி ஏறி வந்திருப்பீங்க. ஸோ அதையே எடுத்துகிட்டு வரீங்க. ஜிமின் கயிறு கேட்டால் அதை தூக்கிட்டு வந்து நீட்டுறீங்க. என்னடி இது அப்படிங்கிறாரு. இதுதான் இருக்குது, இது கெட்டியாக தான் இருக்கும், என் வெயிட்டே தாங்குச்சு, கட்டு அப்படிங்கிறீங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு அந்த கயிறை பார்த்துட்டு இருக்கிறப்போ இந்த சைடு அவன் அப்படி கீழே கிடக்குறான். ஸோ கட்டலான்னு கிட்ட போகிறீங்க. 2 பேர்த்தும் ஒரு மாதிரி இடிச்சு இப்படி தள்ளிடுறான். ஸோ 2 பேர் பொத்துன்னு போய் விழுந்துடுறீங்க. விழுந்தது கையோட உங்கள் மேலே வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் விழுந்துடுது. அதே சமயம் ஜிமீனுக்கும் அந்த பக்கம் அவர் மேலே ஏதோ திங்ஸ் எல்லாம் விழுந்துடுது. ஆனால் 2 பேரும் அவனை பிடிக்கிறதுக்கு எந்திரிக்கிறீங்க. பட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக அவனுக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சிருக்கும். அங்கேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டான். உங்களால் அவனை பிடிக்கவே முடியல. என்ன இது, இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கடுப்பாக இருக்குது. உன்னால தான், இல்லைனா அவனை பிடிச்சிருந்துருப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ நீங்கள் முதல்ல அந்த குழந்தைய காப்பாற்றலாம் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, எங்கே இருக்கான்னு தேடு அப்படிங்கிறாரு. இதுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இதுக்குள்ளையா அப்படிங்கிறாரு.
இங்கே தான் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை திறக்கிறீங்க. ஸோ திறந்தா இன்னொரு டனல் மாதிரி இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இது வந்துட்டு நீங்கள் இருக்கிறது பேஸ்மெண்ட் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. பட் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர், ஓகேவா? அது கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதுக்கு கீழே தான் பேஸ்மெண்ட்டே உள்ளே இருக்குது. அது சுத்தமாக காற்று ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறீங்க. அதுக்குள்ளே போகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி செம்மையாக ஸ்மெல் வருது, தாங்கவே முடியல. ஒரு மாதிரி அந்த இருட்டில் கொஞ்சோண்டு உங்களோட ஃபோனில் இருக்கிற டார்ச் வெளிச்சம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த கொஞ்சோண்டு வெளிச்சத்தை வச்சு அவ்வளோ கருகும்னு இருக்கிற ரூம்குள்ளே போகிறீங்க, அதாவது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. அவ்வளோதான், மூச்சு முட்டுது. இந்த பக்கம் உங்களுக்கு வாமிட்டே வர மாதிரி ஆயிடுச்சு. ஜிமின் வந்துட்டு கொஞ்சம் வெளியேறு, நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இல்லை, அவனை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. போனே இல்லடி ஃபஸ்ட்டு, இப்போ என்ன அப்படிங்கிறாரு. சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சின்ன கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது. கொஞ்சம் ஒரு குட்டி பாண்டு வந்து கிடைக்கிது. நீங்கள் சாரி சொன்னதாக அவரும் சரி ஓகே, என் பின்னாடி வா, முன்னாடி போகாத அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்படியே ஜிமினோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த டார்ச்சை பிடிச்சிட்டு போகிறப்போ ஒரு மாதிரி உங்களுக்கு கால் தடுக்கி விழுந்துடுறீங்க. அவர் தான் முன்னாடி டார்ச் பிடிச்சிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ நீங்கள் அவர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு போகிறீங்க. அப்படியே கால் தடுக்கி நீங்கள் பொத்துன்னு விழுந்துடுறீங்க. ஆனால் உங்களுக்கு ஃபீல் ஆகுது ஏதோ ஒரு மேலே விழுந்திருக்கோ, எனக்கு அடியில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது குனியறதுக்குள்ளே, உங்களை தூக்கத்துக்கு குனியறதுக்குள்ளே அவரோட ஃபோன் அப்படியே கை தவறி இங்கே விழுந்துடுது. ஸோ செம்ம இருட்டாக இருக்குது. அப்படியே வந்துட்டு உங்களை வந்து ஒரு வழியாக கை தடவி ஒரு மாதிரி தடவி பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தடவிட்டுருக்காரு, எங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு. நீங்கள் எனக்கு எந்திரிக்க முடியல, கொஞ்சம் கை கொடு அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு அங்கங்கே அப்படி தடவிட்டு இருக்கிறப்ப அவரோட கை உங்களோட மூஞ்சில் வச்சு அமுத்திட்டு இருக்காரு. வயன் இது நீயா அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ என் மூஞ்சு, கையெடு, கைக்கு கை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து உங்களை தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா காலில் தடவி பார்க்குறாரு. லைட்டாக அந்த செல்ஃபோன் டார்ச் வெளிச்சம் கமந்து கடந்தாலும் கொஞ்சோண்டு தெரியுது. ஸோ அப்படியே ஃபோனை கண்டுபிடிச்சி எடுத்துடுறாரு. ஆமாம், நான் விழுந்தல்ல, ஏதோ மெத்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு எனக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு அடிப்படலை, அது என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நெளியிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒட்டுன மாதிரி இருக்குது. ஏன்டி இப்படி நெளியிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஜிமின், ஏதோ எனக்கு முதுகில் ஒட்டின மாதிரி எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவருப்பாக்க மாதிரி இருக்குது. ஆமாம், நான் முதல்ல எங்கே விழுந்தேன்னு பாருன்னு சொல்லிட்டு டார்ச்சை போட்டு பார்த்தா ஃபுல்லாக ஒரு டெட் பாடி பாதி அழுகிற நிலமையில இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை தான், 8 வயசு குழந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கேயே மயங்கிட்டீங்க, ஒன்றுமே பண்ண முடியல உங்களால், மயங்கி விழுந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் தான் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களை இது பண்ணி தட்டி எழுப்பியிருப்பார். ஸோ அப்படியே வேக்கப் ஆகுறீங்க. இப்படி போகிற இடத்துலலாம் மயங்கி விழுந்தால் உன்னை எவன்டி டிடெக்டிவ் வேலைக்கு சேர்த்துப்பான் அப்படின்னு கேட்குறாரு. சொன்னீங்க ஜிமின் அது குழந்தை அப்படிங்கிறீங்க. ஆனால் அது இறந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு, ஏன்னா அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ தான் 2 பேரும் வந்துட்டு ஃபோன் நல்லா 2 பேரோட ஃபோனையும் எடுத்து எல்லா பக்கம் போட்டு பார்க்குறீங்க. அங்கே இருக்கிற எல்லாமே டெட் பாடி. ஒரு மாதிரி செம ஷாக்காக இருக்குது. அங்கேருந்து உடனே நீங்கள் கால் பண்ணுறீங்க, டவரே கிடைக்க மாட்டேங்குது போலீஸ்க்கு கால் பண்ண. ஸோ வேறு வழியே இல்லை, இங்கேருந்து வெளியே போய் தான் கால் பண்ணணும். ஆனால் நீங்கள் தேடி வந்த குழந்தை இங்கே இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. அப்போ நம்ம தேடி வந்த பாப்பா இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இருட்டில் எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் இங்கே எல்லாமே டெட் பாடிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் டெட் பாடியை வெளியே தானே போடுவான், இங்கே எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அவனை தான் கேட்கணும். முதல்ல வா, போலீஸ்க்கு கால் பண்ணி இங்கே எல்லாத்தையும் வர சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் விட்டு இப்போ 2 பேரும் வெளியே போயிட்டுருக்குறீங்க. ஸோ அப்படியே அந்த காட்டிலேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறீங்க. ஆனாலும் வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டு தானே. ஸோ இருட்டுன மாதிரி நிலமையில தான் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு எப்படியோ இருக்குது. கரெக்டாக ஆனால் உங்களுக்கு கால் வருது. என்ன அப்படின்னா சாரா கிட்டேருந்து தான். ஸோ சாரா கால் பண்ணுறா. நீங்களும் வந்துட்டு ஜிம்மி நீங்கள் டவர் கிடைக்கிது, எனக்கு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நின்றுறீங்க. ஸோ அவரும் அங்கே நின்றுட்டு சரி ஓகே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன், நீ யார் கால் பண்ணான்னு பார்த்து பேசு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அப்படி சொல்லிவிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிகிட்ருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக அவருக்கு டவரே கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகே ஒயன், என்னோடய சிம்க்கு இங்கே டவர் கிடைக்கல, நான் கொஞ்சம் பக்கத்தில் நின்று பேசுகிறேன், நீ இங்கே நின்று பேசு, முடிஞ்சால் உன் ஃப்ரெண்டு தான் அவகிட்ட சொல்லி போலீஸ்க்கு கால் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே ஜிமின், ரொம்ப தூரத்தில் போயிடாத அப்படின்னு சொல்கிறீங்க, போகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 10 அடி கேப்பு தான் தள்ளி போயிட்டு டவருக்கு தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ ஒரு இடத்துல டவர் கிடைக்கிது. அங்கேருந்து அப்படியே கால் பண்ணுறாரு. அது ஃபோனை தூக்கி பிடிச்சிட்டே தான் கால் பண்ணுறாரு. கீழே இறக்குனா டவர் போகுதா, ஸோ மேலேயே பிடிச்சிட்டே கால் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் சாராக்கு கால் அட்டன் பண்ணி சாரா அப்படின்னு கேட்குறீங்க. எங்கே இருக்க ஒயன், உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீ என்கிட்ட எங்கே இருக்குன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா.
நான் ஹோட்டல் ரூமில் இருக்கேன் சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ இப்போதைக்கு உங்களால் போலீஸ்க்கு கால் பண்ண சொல்ல முடியாது சாரா கிட்டே, ஏன்னா அவகிட்ட போய் சொல்லியிருக்கீங்கல்ல. ஸோ அவள் வந்துட்டு நீ என்கிட்ட போய் சொல்கிற, நீ அந்த ஃபாரஸ்ட்குள்ளே மறுபடியும் போயிட்டியா, ஏன்னா எனக்கு தப்பாகவே தோணுதுடி அப்படின்னு சொல்லி கேட்குறா. சாரா இல்லை, நான் ஹோட்டலில் தான் படுத்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், ஃபேன் கூட ஓடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வாயில் காற்று ஃபோன் ஊதிட்டுருக்கீங்க. அவளுக்கு டவுட் வந்துச்சு, ஏசி தானே போட்டிருப்பாங்க, நீ சொன்ன இடத்துல ஃபேன் ஓடுதுங்கிற அப்படிங்கிறா. இல்லை எனக்கு ஏசி கொஞ்சம் இன்றைக்கி ஒத்துக்கலை, ஸோ அதனால் ஃபேன் கேட்டிருந்தேன், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சாரா, நீ ரெஸ்ட் எடு, நான் காலையில் வந்துடுறேன் அப்படிங்கிறீங்க. அவள் கண்டுபிடிச்சிட்டா, நீ அங்கே தானே இருக்க, நான் வரேன் அப்படிங்கிறா. நீ ஒன்றும் வர வேணாம், நான் வந்துடுறேன், என் கூட துணைக்கு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. யார் அப்படின்னு கேட்குறா. ஜிமின், டிடெக்டிவ் ஜிமின் அப்படிங்கிறீங்க. அவரா அப்படிங்கிறா. உனக்கு அவர் தெரியுமான்னு கேட்குறீங்க. கொரியாலேயே பெரிய டிடெக்டிவ்னா அந்த அவரோட ஏஜென்சி தான், அவர் அப்படி உங்க கூட அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது நான் வந்த மாதிரியே அவரும் வந்தார், ஸோ 2 பேரும் மீட் பண்ணிக்கிற வேண்டியதாக போச்சு. இப்போது அவர் எனக்கு துணைக்கு அவர் இருக்கார், எனக்கு எந்த பயமும் இல்லை, நீ சேஃபாக இரு ஓகேவா, பயப்படாத, அண்ட் சாரி நீ போய் சொன்னதுக்கு அப்படிங்கிறீங்க. அவளுக்கு வந்துட்டு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, ஜிமின் இருக்காருல்ல, சரி ஓகே பத்திரமா வா, பட் எனக்கு கால் பண்ண ஏதாவதுண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேணால் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், போலீஸ்க்கு கால் பண்ணி எனக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு லொக்கேஷன் நான் உனக்கு ஷேர் பண்ணுறேன், அங்கே வர சொல்லு, ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறீங்க. சரிடி ஓகே நான் இப்போ கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவள் கால் கட் பண்ணுறா. பட் கால் கட் பண்ண அடுத்த செகண்ட் வந்துட்டு அங்கே ஜின் வந்துடுறாரு. ஏய் என்ன பண்ணுற, உன்னோட ஃப்ரெண்ட் கிட்டே பேசுனியா, அவளை வர சொல்லி சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் பேசினேன் ஜின், அவளுக்கு துணைக்கு அங்கே யாரோ இருக்காங்களா, அதுவும் டிடெக்டிவ் ஜிமின், ஸோ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவர் இருந்தால் உனக்கு என்ன ரிலாக்ஸ் அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு அவரை பற்றி தெரியாதா, அவர் பெரிய டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சுருக்காரு, ஸோ அவர்கிட்ட அவள் இருந்தா அப்படின்னா கண்டிப்பாக அவள் சேஃபாக தான் இருப்பாள், ஸோ எனக்கு இன்றைக்கி இப்போதைக்கு கவலை இல்லை. அண்ட் ஓகே ஜின், நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்படியே அவள் போலீஸ்க்கு கால் பண்ணுற விஷயத்தையும் மறந்துட்டா. ஸோ ஜின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படி தான் இந்த பக்கம் அவளுக்கு அந்த டே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த சைடு நீங்கள் சரி ஓகே ஜிமின் கிட்ட கூப்பிட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஜிமினை கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு அப்படி வராரு. என்ன சொன்னியா, கால் பண்ண சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொன்னேன், பட் இன்னும் கால் பண்ணவே இல்லை, யாரும் அந்த மாதிரி தெரியல, அவளும் ரிட்டன் கால் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லவும், நான் கால் பண்ணால் என்னோடய சிம்லேருந்து கால் போகவே மாட்டேங்குது, திரும்ப அவளுக்கே கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கால் பண்ண சொல்கிறாரு. ஸோ நீங்களும் சாராவுக்கு கால் பண்ணுறீங்க, பட் அவங்க 2 பேரும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க போல், பேசிகிட்டு இருக்காங்க, கால் எடுக்க மாட்டுறாங்க. உங்களுக்கு கடுப்பாகுது. அதுவும் இல்லாமல் இப்போது வேறு வழியே இல்லை, நீங்கள் உங்கள் செல்லேருந்தே போலீஸ்க்கு கால் பண்ணுறீங்க, பட் கால் வந்துட்டு உங்களோட செல்லேருந்து கனெக்டே ஆக மாட்டேங்குது. என்னது சாராவுக்கு கால் கனெக்ட் ஆகுது, வேறு யாருக்கும் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கடுப்பு வேறு உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் திரும்ப வந்துட்டு நீங்கள் சாராவுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் வந்துட்டு ஜின் பார்த்துட்றாரு. பார்த்துட்டு உன்னோட ஃபோன் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், சரி ஓகே நீ பார்த்துக்கோ, பத்திரமா இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ ஃபோன் எடுத்து பார்த்தா மிஸ் கால் நிறையா இருக்குது. நீங்கள் தான் கரெக்டாக வந்துட்டு அவள் அட்டன் பண்ணுறப்ப ஃபோன் கட் ஆகிடுது, திரும்ப உங்களுக்கு டவர் போயிடுது. ஸோ ஜிமின் அவள் கால் அட்டன் பண்ணா, ஆனால் டவர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு கடுப்பாகுது. சொல்ல வேண்டிய டைமில் சொல்லாமல் கரெக்டாக ஏன் தான் இப்படி வீரை வாங்குற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாரா திரும்ப கால் பண்ணுறா, பட் நாட் ரீச்சபிள் அப்படின்னே வருது. அவளுக்கு வேறு பயமாக இருக்குது, இவ்வளோ கால் பண்ணியிருக்காளே என்ன பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துலேயே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் நீங்கள் ஜிம்மி 2 பேரும் சரி வேறு வழியே இல்லை வயன், நம்ம நேராக போய் தான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி கூப்பிட்டு வரணும், அப்படி இல்லைனா இந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளில போனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக டவர் கிடைக்கும். இங்கே நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுவுமே பண்ண முடியாது, வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து அவர் பின்னாடியே போகலான்ட்டு போகிறீங்க. ஸோ வா போகலான்ட்டு அவர் முன்னாடி போயிருப்பார், நீங்கள் வரீங்கன்னு நினச்சிட்டு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட ஃபோனை கீழே போட்டிருப்பீங்களா. ஸோ குனிஞ்சு ஃபோனை எடுத்துகிட்டு பார்க்குறீங்க ஜிம்மி அவ்வளோ தூரத்தில் போயிட்டுருக்காரு. அச்சோ அவ்வளோ தூரம் போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னாடியே நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கலான்னு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்படி நடந்து போயிட்டுருக்கிறப்போ கரெக்டாக உங்களுக்கு மறுபடியும் ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது. என்னென்னா அந்த பக்கம் யாரோ உங்களை திரும்ப ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயத்துலையே ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறீங்க. அவருக்கு காது கேட்கல, முன்னாடி நீங்கள் வரீங்கன்னு நினச்சி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் பின்னாடி ஒரு 10 அடி கேப்பில் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு 8 வைக்கிறதுக்கும் பயமாக இருக்குது, பின்னாடி திரும்பி பார்க்கவும் பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு
சரசரன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து சரசரன்னு ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிக்கிறீங்க. ஜிமின் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா நீங்கள் காணோம். நீங்கள் ஓடலான்னு சொல்லி 2 எட்டு வச்சுருப்பீங்க ஃபாஸ்ட்டாக. அப்போவே வந்துட்டு உங்களை வாயை பொத்தி அப்படியே வந்துட்டு யாரோ இழுத்த மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் மயக்கமாயிருப்பீங்க. ஸோ ஜிமின் அந்த காடு ஃபுல்லாக தேடுறாரு. காணும் உங்களை. செம்மையாக பயம் ஆயிடுச்சு அவருக்கு. வயன் சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாமே தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்துட்டு அவருக்கும் யாரோ அவரை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. யார்? ஏய் நீதானடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு மாதிரி திரும்ப அதே சாங் கேட்க ஆரம்பிக்குது. ஜிம்மினுக்கு செம்ம பயம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த குழந்தைய கொல்றதுக்காக இந்த மாதிரி சாங் ப்ளே பண்ணுறானா, ஏன்னா இது ஒரு மாதிரி க்ரீப்பியாக இருக்குது இந்த சவுண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த இடத்துல யாரும் இல்லை. கண்டிப்பாக அதே வீட்டுக்குள்ளே தான் மறுபடியும் ஏதோ பிரச்சனை. ஆனால் வயன் எங்கே போயிட்டா? ஒருவேளை அவளுக்கு ஏதாவது பிரச்சனையான்ட்டு வயன் சொல்லி கத்துறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்து போய் நிற்கிறீங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய மரம், அந்த மரத்துக்கு கீழே நிறையா வந்துட்டு கொடி செடியெல்லாம் இருக்குது. அந்த புதர் இருக்குல்ல, ஸோ அந்த புதருக்குள்ளே நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துட்டு ஒரு மாதிரி குறுக்கலாக உட்காந்துக்கிட்டு உங்களோட 2 கையும் உங்களோட வாயில் வச்சு ஒரு மாதிரி கவர் பண்ணி பயத்தில் ஒரு மாதிரி கத்தவும் முடியாமல் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கீங்க. என்ன அப்படின்னா உங்களை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஓடுறப்போ பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் எப்படியோ அவங்ககிட்டேருந்து தப்பிச்சிருப்பீங்க. அதுக்குள்ளே ஜிமின் வேறு கத்திருப்பாரா. ஸோ ஜிமினை வந்துட்டு கொஞ்சம் அவன் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ நீங்கள் அவன் பிடியிலேருந்து லைட்டாக விலகி அந்த புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ அவன் கையில் அந்த சுற்றி இருக்குல்ல, ஸோ அந்த சுற்றி வச்சுட்டு தான் தெரியறான். ஸோ அந்த சுற்றியை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சுற்றி எல்லா பக்கம் பார்த்துட்ருக்கான். அந்த புதர்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மரம் செடி எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அந்த சுற்றி வச்சு அடிக்கிறான். அவன் கண்ணா பின்னால் அடிக்கிறதுல ஒரு வேளை நீங்கள் இருக்கிற இடத்துல அது பட்டுச்சு அப்படின்னா அங்கேயே நீங்கள் அவுட்டு தான். ஏன்னா அவ்வளோ பெரிய சுற்றி அது. ஒரு மாதிரி செம்ம பயத்தில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் கூட மூச்சு விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வாய் அப்படி நீங்களே உங்கள் கையில் பொத்தி உட்காந்துருக்கீங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷாக்காக வயனை தேடவா இல்லை அந்த குழந்தைய பார்க்கவா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா சவுண்ட் கேட்குது அப்படின்னா அந்த சவுண்ட் கேட்டால் அவன் அங்கே இருக்கான்ல. ஆனால் வயன் எங்கே போயிட்டா? ஒருவேளை வயன் அங்கே தூக்கிட்டு போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக கன்ஃபியூஸ் ஆகுறாரு. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வரதை பார்த்துட்டீங்க. அந்த சந்தில், அந்த இலை சந்தில் நீங்கள் ஜிமின் வரதை பார்த்துட்டீங்க. அவ்வளோ டார்க்கான பிளேஸு. நீங்கள் வந்துட்டு நைட் டைமில் அந்த காட்டுக்குள்ளே அந்த புதரில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த சின்ன இலை சந்துக்குள்ளே ஜிமின் அந்த பக்கம் ஓடி வர்றது தெரியுது. அதுவும் வயன் கத்திகிட்டே தான் இருக்காரு. நீங்கள் வாயை திறந்தா அவர் வந்து உங்களை பார்த்துருவார். ஆனால் அட் த சேம் டைம் இவனும் பார்த்துருவான். ஸோ இவன் தான் அவங்க பக்கத்தில் இருக்கானே தவிர அவர் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக தான் இருக்கார். அவர் வரதுக்குள்ளே இவங்களை ஏதாவது பண்ணிடுவான். ஸோ செம்மையாக பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி செம்ம பயம் ஆகிடுச்சு. இல்லை என்னால் முடியும், நான் இப்போதைக்கு என்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைலண்ட்டாக உட்காந்துருக்கீங்க. அந்த பக்கம் ஜிமினும் வந்துட்டுருக்காரு இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜிமின் ப்ளீஸ் போயிடாத அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்கீங்க. பட் அவருக்கு வந்துட்டு அந்த சாங் கேட்குது. திரும்ப அந்த சாங் உங்களுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. ஸோ அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த சாங்கை போட்டிருக்கான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது. பட் அது ஜிமினுக்கு தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவர் ஸ்டாப் ஆகி பார்த்துட்டு அந்த சாங் கேட்குற திசையில் பார்த்து மறுபடியும் போக ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அவ்வளோதான் பயங்கரமாக அழுக வருது. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி அழுதுட்டு வாயை கையை வச்சு பொத்துன மாதிரியே தான் அழுதுட்ருக்கீங்க. அவன் அந்த பக்கம் அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அந்த ஒரு இடத்துல தான் நீங்கள் ஒழிஞ்சிருக்கீங்கிறது அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ ஜிமினும் அந்த பக்கம் போயிடுறாரு. போச்சு அவ்வளோதான், இப்போது நம்ம முடிஞ்சோம்ல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. அப்படி நினச்சிட்டு இருக்கிற டைமில் கரெக்டாக மறுபடியும் உங்கள் வாய் யாரும் பொத்துறாங்க. பயந்து போய் நீங்கள் திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் தான். அப்படியே அவரோட வாயில் ஒரு விரலை வச்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சத்தமே இல்லாமல் அந்த இடத்துலேருந்து உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ப்ளஸ் ஷாக்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி 2 பேர் பூனைக்குட்டியாட்ட சத்தமே இல்லாமல் அந்த இடத்துலேருந்து போயிடுறீங்க. ஏன்னா அவன் கையில் வந்துட்டு பெரிய சுற்றி வச்சுருக்கான். இப்போதைக்கு 2 பேரும் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு தான் போகணும். அது மட்டும்தான் 2 பேர்த்தோட மைண்டில் இருக்குது. ஏன்னா அவன் நல்லா வந்துட்டு ஈஸியாக எஸ்கேப் ஆகிறான். அட் த சேம் டைம் அவனுக்கு நல்லா சண்டை வேறு தெரியுது. இப்போதைக்கு அந்த சைக்கோக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சா போதும், அதுக்கப்புறம் எதாவது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்துட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துலேருந்து தப்பிச்சு ஒரு வழியாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே வந்துடுறீங்க. ஆனால் உயிரை கையில் பிடிச்சி தான் ஓடி வந்திருப்பீங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி அப்படி மூச்சை விடுறீங்க.
ஏன்னா மூச்சு அடைச்சி பிடிச்சி தானே வந்திருப்பீங்க. இந்த பக்கம் அவனும் எல்லா பக்கம் தேடி தேடி பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் விடிய காலையில் டைம் அந்த மாதிரி ஆகுது. அப்படி ஆகுறப்போ நீங்கள் 2 பேர் டேரெக்டாக எங்கே போகிறீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. ஸோ அங்கெல்லாம் அடித்து விடிச்சு, அதாவது அந்த காட்டுக்குள்ளெல்லாம் கரெக்டாக உங்களோட ஃபோனு கீழே விழுந்திருக்கும்ல. ஸோ அதில் வந்துட்டு அந்த ஃபோன் ஒரு மாதிரி பேட்ரி இதாகிட்டு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ உங்களால் யாருக்கும் காண்டாக்ட் பண்ண முடியல. ஸ்விட்ச் ஆனே ஆக மாட்டேங்குது, சார்ஜும் இருந்திருக்காது. அந்த பக்கம் ஜிம்மியோட ஃபோனும் அதே மாதிரி தான். ஸோ ஃபுல்லாகவே அவர் டார்ச் ஆன் பண்ணியே வச்சுருக்கறனால இருக்க சார்ஜ் எல்லாமே காலியாக இருக்கும். ஸோ இப்போ அவராலே வந்துட்டு ஃபோனை வந்துட்டு ஆன் பண்ண முடியல. அந்த டைம் அது இயர்லி மார்னிங் மாதிரி டைம் இல்லையா. ஸோ யாரும் வெளியவும் வரல. எல்லோரும் வந்துட்டு அந்த பக்கம் அப்பார்ட்மெண்ட் இருக்கும், இந்த பக்கம் ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் சைடு யாராவது வராங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் வரல. இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும், நீங்கள் அண்ட் ஜிம்மி 2 பேரும் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறீங்க. திரும்ப எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட தான். ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறீங்க ஒரு வழியாக. கிட்டத்தட்ட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறப்பவே மணி வந்துட்டு 7 ஆகிடுது. அவ்வளோதான், இன்னும் 1 hour, அடுத்த குழந்தை செத்துச்சுன்னு சொல்லுவாங்கள்ல ஜிமின் அப்படின்னு அழுகுறீங்க. பார்த்துக்கலாம், நம்மளால் முடிஞ்சதை நம்ம பண்ணோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அந்த போலீஸ் இருக்கார்ல, போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு சார் நாங்கள் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும் அவர் கொஞ்சம் உள்ளே இருக்கார், ஒரு கேஸ் விஷயமா ஃபைல் பார்த்துட்டுருக்காரு, ஒரு 5 minutes நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உட்கார வைக்கிறாங்க. ஸோ 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை. எனக்கு டைம் இல்லை, கொஞ்சம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பட் இன்னும் அவங்க வெளியே வரலையா. கடுப்பாயிடுச்சு. சார் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ பாருமா வெயிட் பண்ணுங்கள், உங்களை விட தலை போகிற விஷயம்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது, சரியா, வெயிட் பண்ணுங்கள். என்ன 2 பேரும் லவ் மேரேஜா, ஓடி வந்துட்டிங்களா வீட்டை விட்டு அப்படின்னு கேட்குறாங்க. லூசு பையில என்னடா பேசுகிற அப்படின்னு கத்துறீங்க. ஸோ ஜிம்மின் தான் அவங்க கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு, சார் சாரி கொஞ்சம் கோவப்பட்டா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் ஜிம்மினை திரும்பி முறைக்கிறீங்க. என்ன இப்போ நம்ம லவ் பண்ணி ஓடி வந்தம்மா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் கொஞ்சம் அமைதியாக இரு, பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம அவர்கிட்ட பேசணும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அவனுங்க இது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. நீங்கள் வந்திருக்கீங்கன்னு கூட போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுக்கு மேலே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜிம்மினே வந்துட்டு எந்திரி அப்படிங்கிறாரு. ஸோ எதுக்கு அப்படிங்கிறீங்க, எந்திரி அப்படிங்கிறாரு. ஸோ எந்திரிச்சதுமே கையை பிடிச்சி தரத்தன்னு இழுத்துட்டு நேராக அந்த அந்த ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த சார் இருப்பார்ல, ஸோ பெரிய ஆஃபீஸர், அவரை பார்க்கறதுக்காக அப்படியே 2 பேரும் போய் அதை திறக்கிறீங்க. ஸோ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே உட்காந்துருக்காரு. சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் வந்துட்டு பின்னாடி திரும்பி உட்காந்துருப்பார் ஏதோ ஃபைலை வச்சுட்டு. நீங்கள் 2 பேரும் சார்னு சொல்லி ஒட்டுக்காக கூப்பிடுவோம். திரும்புகிறாங்க. ஸோ திரும்பினா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜின் தான். ஹே வயன் அப்படிங்கிறாரு. ஜின் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஹே நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே போலீஸ்ப்பா. ஆமாம், நீ என்ன இவங்க கூட? இவர் டிடெக்டிவ் ஜிமின் தானே, என்ன லவ்வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் ஜின் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க. எப்படியோ நீயும் டிடெக்டிவ் ஆகணும் தானே ஆசைப்பட்டிருந்த, பிடிச்சிட்ட போலையே அப்படிங்கிறாரு சிரிச்சுட்டே. சொன்னீங்க, ஐயோ ஃபன் பண்ணுற நேரமாக இது, அது கிடையாது அப்படிங்கிறீங்க. சரி ஓகே வைன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சாரா சொன்னா திரும்ப நீ ஏதோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போன மாதிரி சொல்லிட்டு இருந்தா. அங்கெல்லாம் வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி இருக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக அங்கே அனிமல்ஸ் நிறையா இருக்கும், சேஃப்டி கிடையாது, இனிமேல் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாது என்ன அப்படிங்கிறாரு. சொன்னீங்க, அவள் அதுக்குள்ளே உங்ககிட்ட சொல்லிட்டாளா? கடவுளே. சரி ஓகே ஜின், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். நல்ல வேலை, ஆனால் நீங்கள் இங்கே போலீஸ்னு எனக்கு இத்தனை நாள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஜிம்மினா அப்படியே கையை கட்டி பார்த்துட்டே இருக்காரு. இவன் எதுக்கு வந்தா என்ன பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஜின்கிட்ட எப்படி கேட்கவும் அவர் வந்துட்டு, ஏய் நான் டியூட்டி முடிஞ்சிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவேன், ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வருவேன், அப்போ நீ வந்துட்டு என்ன வேலை பண்ணுறீங்கன்னு ஒரு நாள் கூட கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லவும், சாராவுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவளுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவும், அவளும் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஏய் நீ கேட்டால் தானே சொல்லுவாங்க, ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நீ பேசியிருப்ப, ஸோ அவளும் பாய் ஃப்ரெண்டுங்க மாதிரி சொல்லியிருப்பா. சரி ஓகே, போலீஸாக இருந்தா ஏன் உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு. சொன்னீங்க, அப்படியெல்லாம் கிடையாது, பட் பரவாயில்ல, நீங்கள் போலீஸாக இருக்கிறது அவள் சேஃப்டியாக இருப்பாள்ல, நான் ஹாப்பி தான். பட் சின்ன உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், முதல்ல 2 பேர் உட்காருங்க. ஏன் இப்படி ஓடி வந்து இழைச்ச மாதிரி உட்காந்துருக்குறீங்க, ஏன் இப்படி மூச்சு அரைக்குது அப்படின்னு கேட்குறாரு. ஸோ 2 பேரும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க. ஜின்க்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன பேசுகிறீங்க, அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயா? அது தடை செய்யப்பட்ட ஃபாரஸ்ட்டு. வயன் ஃபஸ்ட் நீங்கள் 2 பேரும் அங்கே போனதே தப்பு, அது தடை செய்யப்பட்ட காடாச்சே, எப்படி பெர்மிஷன் இல்லாமல் 2 பேரும் அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. ஸோ நீங்கள் 2 பேருமே அது தடை செய்யப்பட்டது தான் எங்களுக்கு தெரியும், ஆனால் அதாவது தடை செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு இதாக வச்சுட்டு தான் அவன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். ஸோ அங்கே நிறையா டெட் பாடிஸ் இருக்குது, நிறையா குழந்தைங்கள கொன்று இருக்கான்.
ஒரு சில குழந்தைங்கள மட்டும்தான் இங்கே வெளியே தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணுறான். பட் அங்கே நிறைய டெட் பாடிஸ் இருக்குது. எங்களால் எதையும் பார்க்கவும் முடியல, அட் த சேம் டைம் ப்ராசஸ் பண்ணவும் முடியல. ப்ளீஸ் வந்து அங்கே பாருங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜிமின், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, ஓகே. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு நான் வந்துட்டு சொன்னேன் அப்படின்னா பர்மிஷன் இல்லாமல் அங்கே யார் போக சொன்னாங்களன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு கேஸ் வரும். இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜின், நீங்கள் என்ன பேசுகிறீங்க புரியாமல், குழந்தைங்க செத்து கிடக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்குது. எவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னவே முடியல, கால் வைக்கிற இடத்துலலாம் ஏதாவது ஒரு டெட் பாடி பாதி அழுகுன மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. வைன், கன்ஃபார்மாக நீங்கள் 2 பேர் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு ஜிமினையும் பார்த்து கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு பார்க்காம தான் வந்து இங்கே சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறாரு. ஓகே சார், எதுக்கு கோவப்படுறீங்க, பார்த்துக்கலாம், நான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்கிறக்க அப்படியே வந்துட்டு ஒரு டிவி சவுண்ட் கேட்குது. என்னென்னா ஃப்ளாஷ் நியூஸ், அதாவது பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு குழந்தை வந்துட்டு கடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி, கடத்தப்பட்டிருக்குங்கிற நியூஸை தான் முதல்ல சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. ஜிமின், மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜிமின் வந்துட்டு சொல்கிறாரு, அப்போது நேற்று கடத்தின குழந்தை கொல்லலை இல்லாமல் அப்போ எங்கேயும் இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ திரும்ப பிரேக்கிங் நியூஸில், ஸோ நேற்று கடத்தப்பட்ட அந்த குழந்தையும் இறந்துருச்சு. ஸோ சடலமாக ஒரு ஆத்தோரத்தில் மீட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 8 மணி ஆனால் அப்படியே செம்ம தலைவலி வந்துடுது எல்லாத்துக்குமே. அப்படியே அந்த பெற்றவங்க அப்படியே அடித்து பிடிச்சி அலைஞ்சு திரிஞ்சு ஓடுறாங்க. ஸோ அவங்களதெல்லாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த குழந்தைய பார்த்தா அப்படி அலறாங்க. இந்த பக்கம் நீங்கள் அதை பார்த்துட்டு ரொம்பவே அலறீங்க. ஜிமின், நேற்று நாங்கள் போயும் எதுவும் பண்ண முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஸோ 2 பேர் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு ஜின் தான் இருந்து, அப்போது நீங்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன், ஓகேவா, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இது உங்களோட பொறுப்பு மட்டும் இல்லை, எனக்கும் இதில் பொறுப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாரு. தேங்க்ஸ் அப்படின்னு 2 பேரும் சொல்கிறீங்க. ஆனால் 2 பேரும் ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கிறனால சரி ஓகே வெளில போகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. எங்க அடுத்த குழந்தை கடத்திருக்கு, நான் போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, முதல்ல நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்துக்கும் காஃபி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்க்குறீங்க. ஆனால் அதுக்குள்ளே ரொம்ப தூக்கம் வந்துடுது. அப்படியே தான் நீங்கள் அப்படியே அங்கே படுத்து தூங்கியிருப்பீங்க. ஸோ ஒரு ரெஸ்டாரண்ட் தான், அங்கேயே அந்த டேபிளே படுத்து தூங்கவும் ஜின் வந்துட்டு அந்த ஸ்டாஃபை கூப்பிட்டு, இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஸோ ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதனால் நான் காஃபியில் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டு கொடுத்துருக்கேன், ஸோ அதனால் தூங்கிட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறாங்க. அது போலீஸ் இல்லையா, ஸோ அவங்க சொன்னது சரின்னுறாங்க. இந்த பக்கம் நீங்கள் 2 பேர் நல்லா தூங்கிட்டு இருக்கப்போ அந்த சைடு ஜின் போயிட்டு ஃபுல்லாக நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணுறாரு. ஆல்ரெடி அவர் ஒரு ஃபைல் வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பார்ல, ஸோ அது வந்துட்டு இந்த கொலைகாரங்க அந்த குழந்தைங்களை கடத்துறது தான். ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது இப்படி நடந்திருக்கா இல்லை இப்போ தான் புதுசாக அப்படின்னு பார்க்குறாரு. இதுக்கு முன்னாடி எந்த ஹிஸ்ட்ரியிலுமே இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்ததே இல்லை. ஸோ அதான் படிச்சுட்டு இருந்திருப்பார். இப்போ திரும்ப அதை எடுத்து பார்த்துட்டு இப்போது இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் கலெக்ட் பண்ணணும்ல, க்ளூவெல்லாம் வேணும்ல, இந்த குழந்தைய அவன் எங்கே கொண்டு போகிறான், என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியணும்ல. ஸோ அதை யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்கள் சொன்ன ஃபாரஸ்ட்டு தான் அவருக்கும் ஞாபகம் வருது. ஏன் நம்ம இவங்களை நம்பக்கூடாது, போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அவர் அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்கிப் ஆகுது. 2 பேர்த்துக்கு அப்படியே லைட்டாக தூக்கம் தெளியுது. அப்படியே ஜிம்மின் தான் ஃபஸ்ட்டு வெக்கப் பார்க்குறாரு. எஞ்சி பார்த்தா நீங்கள் அப்படியே டேபிளில் கிடக்குறீங்க. அவரும் அப்படி தான் கடந்திருப்பார். என்னது இங்கே தூங்கிட்டோமா, காஃபி தானே குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, காஃபியில் இதை கலந்துட்டானா அப்படின்ட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இந்த பக்கம் உங்களை அப்படியே தண்ணி தெளித்து எழுப்புறாரு. ஸோ நீங்களே எழுந்திரிச்சிட்டு, ஜிம்மின் என்ன தூங்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. முதல்ல அவன் யார், எனக்கு அவனோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவன் வாங்காதீங்க, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட், கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஃபியான்ஸே அப்படிங்கிறீங்க. இதுக்கு நமக்கு தூக்க மாத்திரை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டவுட் ஆயிடுது. ஸோ நீங்கள் ஏங்க அவர் தான் சொன்னார்ல தெளிவாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கப்போ அந்த ஸ்டாஃப் ஒருத்தவங்க வராங்க. எஞ்சிட்டிங்களா, இந்தாங்க உங்களுக்கு ஹேங் ஓவர் சூப் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் யாருன்னு ஜிமின் கேட்குறாரு. ஸோ ஜின் சார் தான் கொடுக்க சொன்னார். ஸோ உங்களுக்கு காஃபியில் தான் ஸ்லீப்பிங் பில்ஸ் வந்துட்டு கலந்து கொடுத்துருக்கேன், அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருக்காங்க, நான் ஒரு கேஸ் விஷயமாக வெளில போகிறேன், ஸோ அவங்க வேக்கப் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேங் ஓவர் சூப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். பில்லெல்லாம் அவர் பே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இப்போ அப்படியே ஜிமினுக்கு லைட்டாக அந்த டவுட் கொஞ்சம் கம்மியாகுது. ஏன்னா தூக்க மாத்திரை கொடுத்தது கடைக்காரங்கிட்டே சொல்லிட்டு தானே போயிருக்காரு. ஸோ நம்ம டிப்ரெஷன் இருக்கிறனால தான் கொடுத்துருக்காரு போல், அதுக்குள்ளே தப்பாக எடுத்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்குது இதாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்களா
அதுக்குள்ளே ஒருத்தவங்களை தப்பாக கணக்கு போட்டுடுறது அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி சாரி அப்படிங்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே லைட்டாக கொஞ்சம் மறைச்சிக்கிறீங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த ஐ கான்டாக்ட் நல்லபடியாக கொஞ்சம் லைட்டாக லவ்வாக கேராக மாற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்கு தான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அப்படியே தான் 2 பேரும் அதை குடித்ததுக்கப்புறமா டைம் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 10-11 மணி கிட்ட இருக்குது. செம ஃபாஸ்ட்டாக மறுபடியும் அங்கேருந்து எந்திரிச்சு போயிட்டு அடுத்த குழந்தை காணும்னு சொன்னாங்களே, ஸோ கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அதுவும் இறந்துடும், அதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு வச்சு பார்க்குறீங்க. முதல்ல எந்த குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு தான் இடமே தெரியுமே. ஸோ அப்போ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் அவன் கொல்றான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கொல்றான், ஆனால் டெட் பாடி அங்கே இருக்கிறதுல பார்த்தா ரொம்ப நாளுக்கு முன்னாடி இறந்த குழந்தைங்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறாரு. ஒன்றுமே புரியல. இப்போ சரி மறுபடியும் அங்கேயே போய் பார்க்கலாம், கண்டிப்பாக அங்கே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது க்ளூ கிடைக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் 2 பேரும் அந்த ஃபாரஸ்ட்டு பார்க்க தான் போகிறீங்க. ஒரு கேப் புக் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த இடம்னு சொல்லி இறங்கிட்டு அவங்கெல்லாம் போனதுக்கப்புறமா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. மணி வந்துட்டு ஒரு 2 இருக்கும், அதாவது ஒரு 12 இருக்குது, மதியம் 12 மணி. அங்கே போனால் ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. என்னது இன்றைக்கி இங்கே போலீஸ்லாம் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. சார் அது வந்து இன்றைக்கி இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இந்த கார்டு தடை செய்யப்பட்டிருக்கு, யாரும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை அது வந்து சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு ஹெசிடேட் ஆகுது. ஏன் சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளே இந்த மாதிரி விஷயம் இருக்குது, ஸோ குழந்தைங்க நிறையா இறந்து கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. உள்ள போலீஸ்லாம் போயிருக்காங்க, ஸோ நாங்கள் பாதுகாப்புக்கு நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு வேளை ஜின் தான் வந்துட்டு நீங்கள் சொன்னதை நம்புகிறேன்னு சொன்னார்ல, ஸோ அதனால் அவர் அங்கே போயிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜின்னுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ணால் அவர் தான் வந்துட்டு அட்டன் பண்ணுறாரு. ஃபைன், எனக்கு இந்த இடத்துல அதிகமாக டவர் கிடைக்கல, ஸோ நீங்கள் சொன்ன பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருக்கோம், ஆனால் நீ சொன்ன மாதிரி எந்த இடத்துலையும் எங்கேயும் ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கரெக்டாக பார்த்து தெரியுதா, நான் வேணால் வரட்டா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் வரத்துக்கு பெர்மிஷன் கிடையவே கிடையாது, அதனால் நீங்கள் அங்கேயே இருங்க, இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க்கு தான், ஸோ ப்ளேஸ் சொல்லு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. சரி நீங்கள் தனியாக போகாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்னோடய வேலை, நான் போய் தான் ஆகணும், நான் தனியாலாம் வரல, என் டீம் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரா. சரி ஓகே, இந்த மாதிரி ஒரு பெரிய மரம் வந்து இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஸோ எல்லா பக்கம் போய் பார்க்குறாங்க. அந்த வீடு அப்படி ஒரு வீடு இருந்ததுக்கான அடையாளமே காணோம். அவர் ஃபுல்லாக வீடியோவே எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ வெளியே வந்து காட்டுறாரு. என்ன சொன்னீங்க 2 பேரும்? ஏதோ பெரிய வீடு, நைட்டில் மியூசிக், பாட்டு, குழந்தைங்க, டெட் பாடி, கில்லர், எதுதான் சொன்னீங்க? எதுவுமே இல்லைடா அப்படிங்கிறாரு. அப்படியே ஜிம்மின் அதை வாங்கி பார்க்கவும், இந்த கார்டு ஃபுல்லாக நீங்கள் தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சத்தியமாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துருப்பாங்க. இது வெறும் காடு மட்டும்தான், வனவிலங்குகள் வாழக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. தப்பி தவறி கூட யாரும் உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி வேறு எந்த ஒரு வீடோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் ரிட்டன் வந்துடுறாங்க. ஸோ வெளில வந்ததுக்கப்புறம் ஜின் சொல்கிறாரு, 2 பேரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்க்காக எனக்கு தெரிஞ்சு அதிகமாக 2 பேரும் டிப்ரெஷன் ஆகுறீங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் கன்ஃபார்மாக போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தான் நம்பியிருந்திருப்பீங்கள்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பாக ஏதாவது வீடியோ கிளிப் இந்த மாதிரி எடுத்திருந்தா நம்பியிருக்கலாம், ஆனால் எதுவுமே இல்லையே, அந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாகவே எதுவுமே இல்லை, நான் காலையிலேருந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் 2 பேர்த்துக்கும் நம்பவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி உங்களை கூட்டு வர வந்துடுறாங்க. ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஒரு பெஞ்சில் வந்துட்டு ரோட்டு ஓரமாக நடக்கிறப்போ ரோட்டு ஓரத்தில் சில பெஞ்செல்லாம் கொடியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் ஓரத்தில் வந்து நீங்கள் உட்காந்துக்கிறீங்க. 2 பேர் தலையில் கையை வச்சு உட்காந்துருக்கீங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியலை. ஆனால் இப்படி தான் நைட் வரைக்கும் டைம் ஆகிடுது. ஸோ நைட் ஆக ஆக உங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் நீங்கள் ஜின்னுக்கே கால் பண்ணுறீங்க. ஜின் ப்ளீஸ் இங்கே வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற இடத்துக்கிட்ட நின்று கூப்பிடுறீங்க 2 பேரும். ஜிமின் அண்ட் வயன் 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கேட்குறாரு. ஜிமின்னு முன்னாடி நின்றுருப்பார். ஜிமின் தான் வந்து, இங்கே பாருங்கள், நாங்கள் பார்த்தது நிஜம், நீங்கள் எந்த சைடு போனீங்கன்னு எனக்கு தெரியல, நான் இப்போ காட்டுறேன், கண்டிப்பாக என் கூட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெர்மிஷன் இல்லாமல் இந்த பக்கம் போகக்கூடாது தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாரு. பெர்மிஷன்? என்ன பெர்மிஷன்? நம்ம போனதே யாருக்கும் தெரிய வேணாம், அதே மாதிரி சீக்கிரட்டாக வச்சுக்கலாம், முதல்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நீங்கள் 2 பேரும் ஜின்னையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுது. ஜிமின் இந்த வழியா அந்த வழியா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவரும் இதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. ஸோ 2 பேரும் இப்படி கன்ஃபியூஸ் ஆகிறதையே ஜின் ஒரு மாதிரி கையை கட்டி நின்று பார்த்துட்ருக்காரு.
இந்த டைமில் நடுக்காட்டுக்குள்ளே இப்படி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுக்கிறீங்களே, யானையோ புலியோ நம்மளை அடித்து கொண்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகணுமா வேணாமா வயன் அப்படிங்கிறாரு. ஜின் ஏன் இப்படி அவசகுணமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே ஜிம்மினை பார்த்து உனக்கு இந்த வயன் வேணுமா வேணாமா அப்படிங்கிறாரு. ஏன் எதுக்கு இப்படி சடனாக என்னை பார்த்து அப்படி கேட்குற? அவளை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. ஏய் நடிக்காத, பார்த்தாலே தெரியுது உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு தானே. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஆளோட ஃப்ரெண்டுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சா நான் ஹாப்பி தான். அப்படி இல்லைனாலும் நானே வந்துட்டு அவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வயனும் கல்யாணம் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டீங்க ஜின் அப்படிங்கிறீங்க. ஆமாம் எனக்கு தங்கச்சி மாதிரி தானே அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி அதான் அம்மா அப்பா இல்லாத தனியாக இருக்கிற பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யாராவது ஹம்பிளாக பேசினாங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அட்டாச் ஆகும்ல. ஸோ அது மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி கண்ணால் கலங்குது. ஸோ சின்ன அப்படியே வந்துட்டு ஓகே ஓகே கூல், ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த டிடெக்டிவ் சாருக்கு உன் மேலே ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெச்ச கண்ணு வாங்காமல் பார்க்குறான். பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த வழியாக அந்த வழியான்னு தெரியலையேன்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமினும் அப்படி தான் முடிச்சுட்டே இருக்காரு. சரி முதல்ல ஏதோ ஒரு வழியில் போவோம், அங்கே இல்லைனா திருப்பி இந்த சைடு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளே 3 பேரும் அப்படியே ட்ரெக்கிங் போகிற மாதிரி. எப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ட்ரெஸ் தான் 3 பேரும் போட்டிருக்கீங்க. லைட்டாக ஒரு ஹூடி மாதிரி போட்டிருக்கீங்க. 3 பேருமே ஒரே மாதிரி செட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ போட்டுட்டு உங்களோட ஃபோன்லாம் வந்துட்டு பத்திரமா வச்சுருக்கீங்க. ஸோ இந்த டைம் ஜிமின் பவர் பேங்க்கெல்லாம் கொண்டு வந்திருப்பார். ஸோ சார்ஜ் இல்லைனா ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பாக்கெட்டில் ஃபோனு, இன்னொரு பாக்கெட்டில் பவர் பேங்க்கு வச்சுட்டு அப்படி இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு அப்படியே யோசிக்கிறீங்க நடக்க அந்த ராத்திரி ரொம்ப டார்க்கான இடம், ரொம்ப ஸ்கேரியஸ்டான பிளேஸ். அப்படியே பார்க்கறதுக்கே கண்ணை திறந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பயம். கண்ணை திறக்கவே கூடாது அப்படின்னு நம்ம கெட்ட கனவு கண்டா ஒரு மாதிரி கண்ணை திறக்கவே மாட்டோம்ல, இல்லைனா கண்ணை மூடுறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் கூட நீங்கள் ஜின் சொன்னதை அப்படியே யோசித்து பார்க்குறீங்க. என்ன சட்டுன்னு இப்படி சொல்லிட்டாரு, இவருக்கு என் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவர் வந்து முன்னாடி போயிட்டுருக்காரு. தெரியல உங்களுக்கே, லைட்டாக சிரிப்பு வேறு, லைட்டாக அந்த கொஞ்சம் ஸ்மைலோட அப்படி நடந்து போகிறீங்க. அப்படி போயிட்டுருக்கிறப்போ கரெக்டாக உங்களால் வந்துட்டு அந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியல. ஸோ இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் நேரம் மிடில் ஆஃப் த நைட்டு இல்லைனா கொஞ்சம் ஒரு ட்வைலைட் மாதிரி சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு லைட்டாக பாட்டு சத்தம் கேட்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பாட்டு சத்தம் வச்சு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்ருக்கீங்க. பட்டு நீங்கள் போன தடம் வேறு யாட்டம் இருக்குது. ஸோ ஜிமின் நல்லா நோட் பண்ணிவிட்டு வயன் நம்ம ஆப்போசிட்டில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம வந்ததுக்கெல்லாம் அடையாளம் ஏதாவது ஒன்றாவது இருந்திருக்கணும்ல. ஸோ கால் தடம் அப்புறம் ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, எதுவுமே இல்லை இந்த சைடு. அப்புறம் அந்த குச்சியெல்லாம் கூட நான் லைட்டாக உடச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாதிரி இந்த சைடு எங்கேயுமே எந்த மரத்துலேயும் குச்சி உடைக்கல அப்படிங்கிறாரு. என்னப்பா ஜிமின், இப்போ திரும்ப நான் ஆப்போசிட்டில் நடந்து போகணுமா? அப்படி ஒரு இடம் இருக்கா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம 3 பேரும் புலி வாய்க்கு இறையாக போகிறோம் அப்படின்ட்டு அவர் கை கட்டிகிட்டே அப்படியே உங்க கூட நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ ஜிமின் அப்படியே 2 பாக்கெட்லேயும் கையை விட்டுட்டு ஒரு மாதிரி நல்லா கூலாக நேரத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. நீங்கள் 2 பேர்த்துக்கு நடுவில் நடந்து போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிமின், செகண்ட் நீங்கள், தேர்ட் வந்துட்டு ஜின். உங்களை அப்படியே 2 பேர் ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி தான் நடந்து போகிறாங்க. ஸோ அப்படி நடந்து போகிறப்போ கரெக்டாக நீங்கள் 3 பேர் போயிட்டுருக்கீங்க இல்லையா? ஸோ உங்கள் பின்னாடியே ஜின் வந்துட்டு இருந்திருப்பார், உங்களுக்கு முன்னாடி ஜிமின் போயிட்டுருப்பார். நீங்கள் என்ன ஆகுறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிடுது. ஸோ ஸ்லிப் ஆகிட்டு முன்னாடி போய்ட்டு ஜிமின் மேலே விழுந்துடுறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை தாங்கி பிடிச்சிடுறாரு. அந்த இருட்டில் ஒரு மாதிரி அவ்வளோ ஸ்கேரியான கார்டு தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக ரொமான்டிக் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஜின் வந்துட்டு அப்படிங்கிறவர் பண்ணுறாரு. அப்படியே உடனே 2 பேரும் கொஞ்சம் நார்மலாக ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே எஞ்சிக்கிறீங்க. ஸோ இப்போ மறுபடியும் 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜின்னும் பின்னாடியே வராரு. எந்த சைடு வீடு இருக்குன்னே உங்களுக்கு தெரியல. அப்படியே நீங்கள் போயிட்டுருக்கப்போ டக்குன்னு ஜின் ஸ்டாப் ஆகிடுறாரு. உங்களுக்கு தெரியுது அவர் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. திரும்பி பார்க்குறீங்க, ஜின் வந்து நெல்லுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. 2 பேருமே பார்த்தா ஜின் வந்து அமைதியாக நின்றுருக்காரு. ஜின் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் என் பின்னாடி யாராவது போனாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையே, அப்படி சென்ஸாச்சா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. யாரோ எனக்கு என் பின்னாடி போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஜின் எங்கள் கூடயே வாங்க,
சேஃப்டியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிட்டு ஜிம்மின் கை விட்டுட்டு ஜின்னோட கை பிடிச்சிக்கிறீங்க. ஜிம்மினுக்கு வேறு இது கடுப்பாகுது. அவரும் வந்து ஜின்னோட கையை பிடிச்சிக்கிறாரு. உங்களோட கையை பிடுங்கி அவரோட கையில் வச்சுட்டு இப்போ ஜிம்மின் நடுவில், ஜின் இந்த சைடு நீங்கள் இந்த சைடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டுருக்காரு. நீங்கள் ஜின்னையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு எல்லா பக்கம் பார்க்குறீங்க. ஜின் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கு மேபி ஏதாவது ஏதாவது சும்மா ஷேடோ மாதிரி என்னோடய ஷேடோ கூட நான் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். நீ பயப்படாத, நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இன்னுமே வந்துட்டு ஜின்னும் அதே மாதிரி தான் மறுபடியும் ஒரு மாதிரி அந்த சைடு யாரோ போகிற மாதிரி இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க 2 பேருமே. அங்கே லைட்டாக ஏதோ இலை ஆடுது, யாராவது போயிருக்க சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பார்த்துட்ருக்காரு. இப்படி 3 பேர் பார்த்துட்டு இருக்கிறப்போ ஜின் வந்துட்டு ஒரே நிமிஷம் இங்கே இருங்க 2 பேரும், நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறாரு. நீங்கள் நானும் வரேன் அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நான் வேணா போகிறேன் நீங்கள் இரு அப்படின்னு சொல்லவும், அப்போ அவள் தனியாக இருப்பாளான்னு ஜின் கேட்குறாரு. ஸோ சரி ஓகே சேஃப்டியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும், அப்படியே ஜின் ஒரு பக்கம் போயிட்டுருக்காரு. யாராவது இருக்காங்கன்னு பார்க்குற மாதிரி அந்த கன் அப்படியே ஒரு மாதிரி ஷூட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு போவாங்கள்ல, அந்த மாதிரி ஸ்லோவாக போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் கிட்டே ஒரு கன் இருக்கும். ஸோ அவர் ஒரு கன் எடுத்து அப்படியே வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நின்றுட்டு அந்த சைடு யாராவது போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ 3 பேர் இப்போ ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ ஜிமின் வந்துட்டு உங்களை விட்டு ஒரு 10 அடி தள்ளி இருக்காரு. நீங்கள் 10 அடி தள்ளி இருக்கிறீங்க ஜிமினுக்கும் உங்களுக்கும் இடையில. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கு உங்களுக்கும் ஜின்னுக்கும் வந்துட்டு 20 அடி கேப் இருக்குது. ஸோ அப்படி 3 பேர் ஆளுக்கு ஒரு திசையில் நின்றுட்டு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஒரு கன்னாண்டு கொடுக்குறாரு. என்னது அப்படிங்கிறீங்க. சேஃப்டிக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஐயோ போலீஸ் பிடிச்சிருவாங்க, உங்கள் பாரு ஜின்னு இருக்காரு அப்படின்னு சொல்லவும், லைசன்ஸ் தான், நான் லைசன்ஸோடு தான் வாங்கியிருக்கேன், கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு வேறு தெரியல. பட் இருந்தாலும் நீங்கள் நிறைய பாடலாம் பார்த்துருப்பீங்களா, மேடம் வேறு டிடெக்டிவ் ஆகணும்னு ஆசைப்பட்டுவீங்க. ஸோ அதனால் அப்படியே ஜிமின் வச்சுருக்கிற போஸை பார்க்குறீங்க. அந்த பொசிஷனை பார்த்துட்டு அதே மாதிரி நீங்களும் வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்துட்ருக்கீங்க யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மாதிரி அந்த நடு காட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை, ஃபுல் இருட்டு. அப்படி இருக்கிறப்போ திரும்ப ஒரு ஸ்கேரியான பாட்டு சத்தம் மறுபடியும் கேட்குது. அந்த சத்தம் கேட்குறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி பயத்தை தோன்ற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி அமைதியாக சைலண்ட் ஆகிட்டு அந்த பாட்டு எங்கே கேட்குது அப்படிங்கிற மாதிரி திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஆனால் அந்த சாங் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் முன்னாடி நாள் ஒரே இடத்துல கேட்டிருக்கோம், இந்த டைம் நிறைய இடத்துல கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ ஜின் டக்குன்னு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இது சொன்ன மாதிரி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. நாங்கள் தான் சொன்னோம்ல, காலையில் எங்கே போய் பார்த்தீங்க, நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவமாக பேசுகிறாரு. பார்த்தோண்டா, ஃபுல்லாக தான் பார்த்தோம், ஆனால் பெரிய காடு இல்லையா, கரெக்டாக தெரியல எந்த சைடு போகணுன்னு, எதில் போகணும் எதில் வந்தோன்னே எங்களுக்கு தெரியல, உன்ன மாதிரி மரக்கிளையெல்லாம் உடச்சிட்டு நாங்கள் போகலை அப்படின்னு சொல்கிறாரு. என்ன போலீஸோ எப்படி உங்களை வேலைக்கு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. ஓவராக பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு கொஞ்சம் கோவமாக பேசவும் நீங்கள் 2 பேர்த்த போய் கொஞ்சம் சமாதானப்படுத்துகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமின் அண்ட் ஜின் நேற்று ஒரே இடத்துல இந்த சாங் கேட்டுச்சு, ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. மேபி இருக்கலாம். ஸோ 3 பேரும் ஒன்றாவே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நடுவில் விட்டுட்டு ஜின் அண்ட் ஜிமின் உங்களை 2 பேரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ ஜின் வந்து உங்கள் கையை பிடிச்சிருக்குது ஜிமினுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனில் தான் வந்து அப்படியே அப்பப்போ உங்கள் கையை பார்க்குறது, அப்படியே வந்துட்டு உங்களை அவரோட சேர்த்து இழுத்து வச்சுக்கிறது, இந்த மாதிரி தான் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. இப்போது ஜிமினுக்கு கொஞ்சம் அந்த தடம்லாம் தெரியும்ல, அந்த கிளையெல்லாம் உடச்சி வச்சுருப்பார்ல. ஸோ அந்த வழியில் இப்போ 3 பேர் போயிட்டுருக்கீங்க. போனால் அந்த வீடு நல்லாவே தெரியுது. ஜின்க்கு செம்ம ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. மொயன் அப்போ நீங்கள் சொன்னது நிஜமா அப்படிங்கிறாரு. நாங்கள் என்ன கதையாக சொன்னோம், வாங்க முதல்ல, அங்கே இருந்தால் சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போகிறீங்க. அப்படி கிட்ட போக போக அந்த சாங் வந்துட்டு பாடுது இல்லையா, அதோட சவுண்டு ஒரு மாதிரி கொடூரமாக கேட்க ஆரம்பிக்குது. உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த இடம் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இருட்டான பிளேஸு காட்டுக்குள்ளே, ஆனால் இப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போகணும், அது வேறு ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது, இருட்டாக வேறு இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்காரு. ஸோ நீங்கள் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எங்கே கூப்பிட்ற அப்படிங்கிறாரு. இந்த வீட்டுக்கு
வாசல்லலாம் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வாசல் கிடையாதா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நேற்றே நான் செக் பண்ணிட்டேன், நான் ஒரு கொடியெல்லாம் எடுத்து போட்டு மேலே கயிறு போட்டு தான் ஏறினேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஜிமினா அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் லூசா நீ, கேட் இல்லாமல் கதவு இல்லாமல் ஏதாவது வீடு இருக்குமா என்ன, பைத்தியக்காரனா அப்படி கட்டுவான் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நேரம் அந்த பக்கம் கூட்டி போகிறாரு. ஸோ சின்ன அப்படியே உங்களை ஃபாலோ பண்ணி வராங்க. பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கதவு அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் வீடு இருக்குது அப்படின்னா அந்த சென்டரில் தானே வந்துட்டு கதவு வச்சுருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு ஒரு எட்ஜில் கதவு இருக்குது. ஸோ ஜிமினா அதை நேற்றே ஃபைன் பண்ணியிருப்பார். ஸோ அது வழியாக தான் அவர் வந்திருப்பார். நீங்கள் இது வழியாக வந்ததாக அவருக்கு தெரியாது. ஸோ அது வழியாக அவர் வந்தங்காட்டிக்கும் கரெக்டாக அந்த இடத்துல கூப்பிட்டு போயிட்டு, இதுதான் கதவு, இதை பார்த்துட்டு தான் நீ கதவே இல்லைன்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை வச்சு ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் ஆகுது. ஜிமினா அப்படியே ஒரு மாதிரி அமைதியாக போகவும் அப்படியே சின்னும் பார்த்துட்டு உள்ளே போகிறாரு. 3 பேர் உள்ளே போகிறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப ரத்த வாடையாக அடிக்குது. அவரால் தாங்கிக்கவே முடியல. பேசாமல் போலீஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்திருந்தா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், நான் அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தை கண்டிப்பாக இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது, ப்ளீஸ் காப்பாற்றணும், அவனும் இங்கே தான் இருக்கான், எனக்கு அது நல்லா தெரியுது அப்படிங்கிறீங்க. ஸோ சின்ன அப்படியே உங்களை பார்த்துட்டு, நல்லா தெரியுதா இங்கே தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்குறாரு. நீங்கள் ஆமாம், நேற்று இங்கே தான் இருந்தான், இன்றைக்கி இங்கே தான் இருப்பான், நீங்கள் ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜின் லைட்டாக அவங்கள பயமுறுத்துற மாதிரி பேசும்போது ஜிம்மின்னு கோவம் வந்துடுது. விளையாடுறதுக்கு இது நேரமா, எதுக்கு அவளை பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டப்பா சாமி வாழ நான் பயமுறுத்துலடா, கேட்டேன், எனக்கு ஷாக்காக இருந்துச்சு அதான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. அதுக்கு மூஞ்ச நல்லா வச்சுட்டு கேளு, ஏன் இப்படி நீயே வந்துட்டு எது கொலகார மாதிரி மூஞ்சி வச்சுட்டு கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கத்துறாரு. ஏன்னா நீங்கள் லைட்டாக ஜக்காக இருப்பீங்க. ஸோ ஜின் வந்துட்டு, கடவுளே இதுங்க கூட வந்தது என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே காட்டுங்க எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ 3 பேர் ஒரு இடத்துல நின்றுட்டுருப்பீங்க. செல்லோட டார்ச் ஆன் பண்ணி தான் நிற்கிறீங்க. அந்த டைமில் கரெக்டாக எங்கே இருந்துச்சுன்னு தெரியல, சடனாக ஏதோ ஒரு பறவை அப்படியே சட்டுன்னு பறந்து வந்து உங்கள் 3 பேர்த்து லைட்டாக ஜர்க்காக்கி விட்டுருக்கும். பயந்துருப்பீங்க. ஸோ பயந்து கையில் இந்த ஃபோன் 3 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போட்டிருப்பீங்க. ஸோ ஃபோன் வந்துட்டு கீழே விழுந்ததும் 3 பேர்த்தோட ஃபோன் வந்துட்டு உடஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஸோ உடஞ்சங்காட்டிக்கும் டார்ச்செல்லாம் எரியாதுல்ல. ஸோ இப்போ அந்த ஃபோனை கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரியல. ஸோ ஆளுக்கு ஒரு பக்கம் அப்படியே கை விட்டுட்டு ஃபோனை தேடுறங்கிற பேரில் 3 பேர் 3 திசையில் போயிடுறீங்க. அப்படி 3 பேரும் ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டுருக்கிறப்போ, ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. அப்படியே ஒரு பேஸ்மெண்ட்குள்ளே தான் அழுகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் இவங்க 2 பேர்த்துக்கிட்டே சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்கன்னு நினச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஜிமின் இருக்கீங்களா, குழந்தை அழறா, உள்ளதாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்கக்கிட்டேருந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஏன்னா ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கீங்க. இருட்டில் யார் எங்கே போனீங்கன்னே தெரியல. அப்படியே ஆளுக்கு ஒரு திசையில் போயிட்டுருக்கீங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி சொல்லியும் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலையா. ஸோ என்ன பண்ணிட்டீங்கன்னா, இவங்களுக்கு காது கேட்கலையோ, சரி ஓகே இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. ஸோ ஜிமின் வேறு எங்கேயும் வந்துட்டு, ஒயின் என்ன சவுண்ட் தூரத்துலேருந்து கேட்குது, எங்கே இருக்கா அப்படின்னு கத்துறாரு. ஸோ ஜின்னு வந்துட்டு, 2 பேர் சவுண்டு வேறு இடத்துல வந்து கேட்குது, எங்கடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி கேட்குறப்போ நீங்கள், ஒரு குழந்தாளர் சத்தம் எனக்கு இங்கே கேட்குது, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. ஸோ 2 பேரும் அப்படியே உங்கள் சத்தம் வச்சு, உங்களோட சத்தத்தை வச்சு உங்கள்கிட்ட வராங்க. வந்து பார்த்தா அங்கே இப்போ எந்த சத்தமுமே இல்லை. என்ன ஏதோ குழந்தை அழுதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அழுதுச்சு, இப்போ அழுதுச்சே, சத்தம் கேட்டு தான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறீங்க. சரி ஓகே, யாராவது இங்கே இருக்கீங்களா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கேட்குறாரு. பாப்பா யாராவது இங்கே இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இருக்கேன்னு சொல்லுங்கள், உங்களை காப்பாற்றுறோம். அங்கிள் வந்து உன்னை கூப்பிட்டு போகிறேன், வெளில கூப்பிட்டு போகிறேன், பயமாக இருந்தால் பயமாக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கேன் அப்படி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஜிமினும் வந்துட்டு, பாப்பா யாராவது இங்கே இருக்கியாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ப்ளீஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா பேசுங்க, அப்போ தான் எங்களுக்கு தெரியும் யாராவது இங்கே எங்கேயாவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. அந்த பேஸ்மெண்ட் அண்டர் கிரவுண்ட்குள்ளேருந்து ஒரு சத்தத்தையும் காணோம். ஸோ ஜின்னும் உங்களை பார்த்துட்டு, கொஞ்சம் உனக்கு ரெஸ்ட்டு தேவைன்னு நினைக்கிறேன், நாளைக்கு இருந்து இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த குழந்தைய தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள், எனக்கு இங்கே ஒரு குழந்தைல சத்தம் கேட்டுச்சு, நம்புங்க, கீழே போய் அவளை காப்பாற்றலாம் வாங்கன்னு கூப்பிட்றீங்க. ஆனால் அவங்க 2 பேரும், இங்கே பாரு வைன், நீ கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்க,
ஒழுங்காக நீ தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல. மேபி உனக்கு இதே தாட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி தோணியிருக்கலாம். நீ எங்கள் கூட வர வேணாம், இங்கேயே உட்காரு, எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கல் கட்டையெல்லாம் இருக்குது. சேஃப்டிக்கு 2 பேரும் அவள் கையில் வந்துட்டு உங்களோட கையில் ஒரு கட்டை ஒரு கல்லெல்லாம் கொடுத்துட்டு, எங்களை தவிர வேறு யாராவது உனக்கு சென்ஸ் ஆனால் அட்டாக் பண்ணிவிடு, ஓகேவா? நாங்களாக இருந்தால் உன் பேர் சொல்லி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க. நாங்கள் அந்த குழந்தைய தேடி தான் போகிறோம், கண்டிப்பாக இங்கே இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அண்ட் ஜிமின் 2 பேரும் கிளம்புறாங்க. உங்களை வந்துட்டு ஜிமின் திரும்ப அப்படி இருக்க பார்க்குறாரு. என்ன நினச்சாலும் தெரியல. போயிட்டு ரிட்டன் வந்து உங்களோட தலையை அப்படியே தடவி கொடுத்து, பத்திரமா இரு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், இன்றைக்கி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சாதான் நாளையிலேருந்து நீ நிம்மதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்சர்னோட பேசிட்டு போகிறாரு. உங்களோட தலையை ஒரு மாதிரி கலைச்ச மாதிரி தடவுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணட்டுமே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பாசத்துக்கு எங்கிற குழந்தைங்க இல்லையா? ஸோ அந்த ஆசிரமத்தில் வளர்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி இப்போ ஜின் அண்ட் ஜிமின் 2 பேரும் உங்ககிட்ட வந்துட்டு பழகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஜின் வந்துட்டு ஒரு அண்ணா மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஜிமின் வந்து உங்களுக்கு எல்லாமாவே, அதாவது ஒரு நல்ல கேர் கொடுத்து ஒரு லவ்வர் மாதிரி, பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அந்த மாதிரியே நல்லபடியாக பார்த்துக்கிறாரா? ஸோ உங்களுக்கு அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கீங்க. அவரும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ப்ராமிஸ் பண்ணு, இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, பேஸ்மெண்ட்குள்ளே நீ போகவே கூடாது, அங்கே என்ன இருக்குன்னு உனக்கே தெரியும்ல அப்படிங்கிறாரு. தெரியும் அப்படிங்கிறீங்க. சரி, ஓகே, காலையில் போலீஸ் இங்கே வந்துடுவாங்க, ஓகேவா? அது வரைக்கும் பத்திரமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நாங்கள் அந்த குழந்தைய தேடுறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அந்த குழந்தை அந்த வீட்டுக்குள்ளே நிறையா பேஸ்மெண்ட் மாதிரி இருக்குது, நிறையா மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி ஏதோ தேடிட்டு இருக்காங்க இருட்டுக்குள்ளே, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்கீங்க. ஸோ அவங்க இருட்டில் போனங்காட்டிக்கோ எவ்வளோ தூரம் போனாங்கன்னு தெரியல. இப்போது ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது, திரும்ப அந்த குழந்தை அலற மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க சுற்றி. திரும்ப அந்த குழந்தை அழுது, பாப்பா நீ இருக்கியா, இங்கே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் பேச கேட்குதான்னு கேட்குறீங்க. அது திரும்ப அழுதுகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த குழந்தை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜிமின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. அவர் கொஞ்சம் தூரம் தள்ளி போயிருப்பார், காது கேட்கல. ஜின் அப்படின்னு கூப்பிடுறீங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா தானே போனாங்க. ஸோ 2 பேர்த்துக்கு காதை கேட்கல. நீங்கள் மட்டும் தான் வந்துட்டு இங்கே இருக்கீங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப பயத்தில் அலறது மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியுது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப பயமாக இருக்குது அந்த பேஸ்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு. ஏன்னா டெட் பாடிஸ் எல்லாம் அழுகி போன நிலமையில பாதி கிடக்கும். அவ்வளோ பயம். அப்படியே வந்துட்டு ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகிட்டுக்குது. திரும்ப அதை திறக்கிறீங்க. திறந்தா அப்படியே செம்ம ஸ்மெல் ஒரு மாதிரி கப்புன்னு வருது. அப்படியே மூக்கை பொத்திக்கிட்டு, பாப்பா நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்குறீங்க. அது அழுதுகிட்டே இருக்குது. ஸோ குழந்தை தானே பயந்துட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா வரேன், ஓகேவா, சீக்கிரம் வந்தோன்னே கூப்பிட்டுப்பேன், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி, நான் வந்துடுறேன்டா அழாத அப்படிங்கிறீங்க. ஆனால் அது அழுது சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சத்தம் நின்றுது. நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த ஸ்டெப்புக்குள்ளே இறங்குறீங்க. இறங்கி ஒரு பாதி தூரம் போயிருப்பீங்க. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. உங்களுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போனப்போ மயங்கியிருப்பீங்களே, அந்த மாதிரி தான் இப்போது லைட்டாக மயக்கம் வர மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, பாப்பா இருக்கியாடா, நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு முட்டுது. அங்கே வென்டிலேஷன், அதாவது ஹேர் வென்டிலேஷன் வேறு இல்லைல்ல. ஸோ ஒரு மாதிரி மூச்சு வேறு திணறலாக இருக்குது. நான் பேச கேட்குதா, அக்கா கிட்டே ஓடிவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சத்தமும் இப்போ கேட்கல. என்னது, இங்கே தான் சத்தம் கேட்டுச்சு, அப்போ ஏன் இப்போ கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே நிற்கிறீங்க. இப்போ டக்குன்னு ஒரு மாதிரி நிறையா மின்மினி பூச்சியாக இருக்குது. ஸோ அது எல்லாமே அந்த ரூம்குள்ளே எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. அவ்வளோ பூச்சிங்க, ஓகேவா, வருது. ஸோ அதோடய வெளிச்சம் அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது லைட்டாக. அந்த வெளிச்சத்தில் உங்களால் நல்லா விசிபிளாக பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா அந்த டெட் பாடிஸை. அவ்வளோதான், உங்களால் வந்துட்டு மூச்சே விட முடியல. எல்லாம் ரொம்ப கொடூரமான முறையில் கிடக்கிற மாதிரி இருக்குது. செதஞ்சு போயிட்டு பாதி எலும்பு கூடா, பாதி பெணமா, பாதி கொஞ்சம் அழுகுன நிலமையில, பாதி அப்படியே புழு வந்து ஈமூச்சு, அந்த மாதிரி ரொம்ப மோசம். எந்த அளவுக்கு மோசமாக பார்க்கக்கூடாதோ அந்த அளவுக்கு மோசமாக நீங்கள் அந்த மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் பார்க்குறீங்க. ஸோ அப்படியே தான் உங்களால் அதுக்கு மேலே அந்த இடத்துல மூச்சே விட முடியல. ஸோ அப்படியே பயத்தில் கை காலெலாம் நடுங்கின மாதிரி, அப்படியே உங்களை 2 கையும் உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட வச்ச மாதிரி நடுங்கிட்டு, ஒரு மாதிரி கை நல்லா க்ரிப்பாக ஒரு மாதிரி டைட்டாக நாம்பிக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு சுற்றி பார்க்குறீங்க.
அந்த இதுலேயும் அந்த குழந்தை எங்காவது இருக்காளா அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி பார்த்துட்டு லைட்டாக அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டு இருப்பீங்களோ, ஸோ இந்த பக்கம் இருந்து பின்னாடி பக்கம் திரும்புகிறீங்க. திரும்புகிறப்போ சட்டுன்னு மேலேருந்து ஒரு டெட் பாடி புத்துன்னு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து விழுது. அவ்வளோதான், உங்களுக்கு உயிரே இல்லை. ஒரே கத்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கத்துன சத்தம் கேட்டு ஜின் ஜிம்மின் 2 பேரும் வந்துட்டு ஃபஸ்ட் நீங்கள் கூப்பிட்டு மெதுவாக கூப்பிட்ருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் கத்துனங்காட்டிக்கும் பயத்தில் கத்துனா ரொம்ப சவுண்ட் வரும்ல. அவங்க 2 பேரும் அப்படியே தெரிச்சு ஓடி வராங்க. ஃபஸ்ட்டு ஜிம்மின் தான் வராரு. அப்படியே ஓடி வந்து உங்களை வந்துட்டு பார்க்குறாரு. எங்கே உட்கார வச்ச இடத்துல காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இது ஓப்பன் ஆகிருக்கு. நான் இவக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அப்படியே சரசரனா இறங்கி ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கை காலம் நடுக்கமாக நின்றுருக்கீங்க. ஸோ அப்படியே ஜிம்மின் ஓடி வந்துடுறாரு. சடசன்னு ஓடி வந்திருப்பாரு. வந்ததுங்களை ஹக் பண்ணிவிட்டு வயனி ஓகேவா ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக கேட்குறாரு. ஓ ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கை நீட்டுறீங்க. இருட்டில் அவருக்கு நல்லா தெரியல. பட் அந்த மின்மினி பூச்சிங்க அந்த சைடு இந்த சைடு போயிட்டு பறந்துட்டு இருக்கிறதுனால லைட்டாக தெரியுது. என்ன அப்படிங்கிறாரு. அப்படியே கையை காட்டுறீங்க. சொல்லிட்டு நீங்கள் கையை நீட்டவும் பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு குழந்தை அப்படியே இறந்து கிடக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவருக்கே. இப்போ இந்த குழந்தை பார்த்தனே கத்தனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சடனாக மேலேருந்து கீழே விழுந்தா அப்படின்னு சொல்லவும் மேலே அண்ணாந்து பார்க்குறீங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இருட்டில். ஸோ அப்படியே ஜிம்மின் அங்கே பறந்துட்டு இருக்கிற மின்மினி பூச்சி லைட்டாக ஒரு 2-3 கையில் பிடிச்சி வராரு. ஸோ பிடிச்சிட்டு அந்த மேலே திசையை பார்த்து பறக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. எப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. என்னது பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அதில் வந்துட்டு ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்குது. ரத்தம் சொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி அந்த குழந்தை டெட் பாடிக்குள்ள. ஸோ அதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு மாதிரி தட்டி பார்க்குறாங்க. அது இறந்துருச்சு. கை கால்லாம் லைட்டாக சூடாக தான் இருக்குது. ஸோ இப்போ தான் கொன்று இருக்காங்க. ஸோ ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்போ இந்த குழந்தைய இப்போ தான் கொன்று இருக்காங்க அப்படிங்கிறது 2 பேர்த்துக்கும் நல்லா ரியலைஸ் பண்ண முடியுது. நீங்கள் அங்கேயே உட்காந்து பயங்கரமாக கத்திரி அலறீங்க. ஸோ ஃபஸ்ட்டே உங்களோட வாய்ஸ் கேட்டு ஜின்னு ஓடி வர ஆரம்பிச்சிருப்பார்ல. ஸோ கரெக்டாக அவர் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்தது இல்லைங்க. அதனால் அவருக்கு தெரியல எந்த இடத்துக்கு போகிறதுன்னு. ஸோ மேலேருந்து ஜிம்மின் வாயின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அவர் சத்தம் கேட்டதுமே ஹியோங்க நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாரு. எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், உள்ளே வாங்க அந்த ஒரு ஹோல் தெரியுதா அப்படின்னு சொல்லவும் இருட்டில் அவருக்கு ஒன்றுமே தெரியல. பட் இருந்தாலும் அப்படியே கண்டுபிடிச்சி அப்படியே வர ஆரம்பிக்கிறாரு. செம்ம ஸ்மெல்லு. ஒரு மாதிரி அமைதியாக வந்து நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அண்ணா இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அந்த குழந்தை இறந்து கிடக்குது. ஜின்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போது நீ சொன்னது நிஜம்தானா? குழந்தை அழுதுன்னு சொன்னியே, அப்போது இங்கே ஃபஸ்ட்டே வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு நீங்கள் அலறீங்க. சரி ஓகே அல்லாத உயிர் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே கவுந்து கிடக்கும். ஸோ அப்படியே திருப்பி போட்டு பார்த்தா பயங்கரமாக வந்துட்டு பின்னாடி ஒன்றும் தெரிவிக்கல. ஸோ முன்னாடி பார்த்தா ரொம்ப கொடூரமான முறையில் அந்த குழந்தை ரத்த வெள்ளத்தில் கிடக்குது. இதை வந்துட்டு ஜிம்மினால் பார்க்கவே முடியல. அப்படியே அழுதுட்டு அந்த பக்கம் போயிடுறாரு. ஸோ நீங்களும் அப்படியே அழுதுட்டு அந்த குழந்தைய அப்படியே மடியில் வச்சுட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. என் குழந்தைய வந்து அப்படி விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதே வார்த்தை தான். ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க நீங்கள். இந்த பக்கம் ஜின் வந்து ஒரு மாதிரி அமைதியாகவே இருக்கார். ஜின் நாங்கள் தான் சொன்னோம்ல, காலையிலேயே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம்ல, நீங்கள் எங்களை விட்டு இருந்தால் கூப்பிட்டு வந்துருப்போம்ல, இன்னொரு குழந்தையாக இருந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. ஸோ ஜின் வந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிட்டு, சாரி வயன் உங்கள் 2 பேர்த்த நம்பி இருக்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இப்போ 3 பேரும் உங்களால் கால் பண்ண முடியாது. ஃபோன்லாம் வந்துட்டு எங்கேயோ விழுந்துச்சு, உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ வேறு வழி இல்லை. அப்படியே 3 பேரும் வெளியே போகிறீங்க. இங்கே இருக்கிற எல்லா விஷயமும் வந்துட்டு தடயங்கள் தான். அதனால் 3 பேரும் இங்கேருந்து வெளில போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளில போகணும். ஆனால் வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்லேருந்து மேலே போகிறீங்கல்ல, ஸோ அப்படி மேலே போகலான்னு போகிறப்போ ஒரு மாதிரி ஏதோ ஷேடோ மாதிரி தெரியுது. டக்குன்னு ஜிவின் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. நீங்கள் ஜிவினை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஏன் இப்படி ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன், அவனை கொல்லாமல் விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பிடிச்சிட்டு அட் த சேம் டைம் ஜிம்மினை பிடிச்சிட்றாரு. கண்ணு மண்ணு தெரியாமல் போனேன்னா அவன் முன்னாடியே இருந்தால் உன்னை தான் அட்டாக் பண்ணுவான், பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த குழந்தைய வந்து எடுத்துக்கிறீங்க. ஏன்னா அது இப்போ தானே இறந்துருக்கு. ஸோ வீட்டில் கொடுக்கணும்ல. அப்படியே அந்த டெட் பாடி கூட விட்டுட்டு போக மனசு இல்லாமல் அப்படியே நீங்கள் அந்த குழந்தைய எடுத்துக்கிறீங்க. ஸோ அவளை எடுத்து அப்படியே தோளில் அப்படியே குழந்தைய அப்படி பிடிச்ச மாதிரியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே நடந்து போகிறீங்க. அப்படியே மேலே 3 பேர் வந்துடுறீங்க. பட் இப்போ யாருமே காணோம்.
நான் இங்கே பார்த்தேன், அவன் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறாரு. வெளியே வாடா பொறுக்கி நாயே அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையிலலாம் பேசுகிறாரு. அவருக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு குழந்தை இறந்ததுமே. இப்போ நீங்கள் வேறு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கிறீங்களா? ஸோ அப்படியே பார்க்க பார்க்க டென்ஷன் ஆகுது அவருக்கு. இப்போ வெளியே வரியா இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக சவுண்ட் போட்டுட்ருக்காரு. ஆனால் ஒருத்தர் வர மாதிரி தெரியல. அப்படியே அந்த இறந்த குழந்தைய தூக்கிட்டு காலையில் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அவன் இங்கே இருக்கான், பட் உங்கள் யாராலையும் அவனை பிடிக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு இடத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா 3 பேரும் போகிறீங்க. நீ அடுத்த குழந்தைய கடத்தறதுக்கு சத்தியமாக நான் விட மாட்டேன், நீ கனவு கூட கண்டாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி கோவமாக பேசிட்டு போகிறாரு. ஸோ ஜின்னும் அப்படி தான், கண்டிப்பாக இதுக்கு மேலே இந்த மாதிரி நடக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அப்படி போகிறீங்க. அந்த ஃபாரஸ்ட்டை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கிறீங்க. 2 பேரும் உங்களை திரும்பி பார்த்து உங்கள் கூட தான் வராங்க. அந்த குழந்தைய அப்படியே கட்டி பிடிச்ச மாதிரி அழுதுகிட்டே வரீங்க. நீ கூப்பிட்டல்ல, நீ என்னை கூப்பிட்டல்ல, நான் தானே கரெக்டாக வரலை, எனக்கு தானே தெரியல நீ இருந்த இடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. ஸோ அப்படியே இதை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு செம்மையாக அழுக வருது. அப்படியே ஜிமின் வந்துட்டு அழுதுட்டு அப்படியே அந்த சைடு திரும்பி கண்ணை தொடச்சிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜின் வந்துட்டு அப்படியே தான் அவரும் அந்த பக்கம் திரும்பி லைட்டாக அப்படியே கண்ணீரெல்லாம் அப்படியே லைட்டாக தொடச்சிட்டு அப்படியே உங்கள் கூட வராங்க. ஸோ நீங்கள் பயங்கரமாக அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு வந்துட்டுருக்கீங்க. கட்டி பிடிச்ச மாதிரி தூக்கிட்டு அழுதுட்டு வந்துட்டுருக்கிறீங்க. அப்படியே தான் அந்த ஃபாரஸ்ட்டு எட்ஜுக்கு வந்திருப்பீங்க. அப்போது ஜின் வந்து சொல்கிறாரு, நீ அவன் அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறியா ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ ஜிமின் வந்துட்டு, அவன் அங்கே இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு நம்மளை விட்டுருக்க மாட்டான், இந்த குழந்தைய கொன்னுட்டான், அவன் முன்னாடி தூக்கி போட்டான்ல, ஸோ இதை டிஸ்போஸ் பண்ணுற வேலை இப்போ நம்மளோட கையில் கொடுத்துட்டு அடுத்த குழந்தைய கடத்ததுக்காக போயிருப்பான், என்னோட கெஸ் அதுதான் அப்படிங்கிறாரு. ஸோ ஜின்னும் எக்ஸாக்ட்லி நானும் அதே தான் நினைக்கிறேன், அவன் அங்கே இருந்திருந்தானா கண்டிப்பாக நம்மளை ஏதாவது பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பான், பட் ரொம்ப பெரிய சைக்கோவாக இருக்கான், அடுத்த குழந்தைய கடத்ததுக்காக சீக்கிரம் போகணுன்னு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிட்டு உங்ககிட்ட அந்த குழந்தைய கேட்குறாங்க, கொடுவாயன் நாங்கள் கேரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் தர மாட்டேங்கிறீங்க. எல்லாம் என் தப்பு தான், ஃபஸ்ட்டே அவள் அழுதா, அப்போவே நான் போயிருக்கணும், அவள் இறந்ததுக்கப்புறம் தானே என்னால் அவளை பார்க்க முடிஞ்சிச்சு, அவள் ஒரு ஹோப் வச்சுருந்துருப்பாள்ல, நம்மளை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவள் கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்பியிருப்பாள்ல, ஆனால் நம்ம அவள் டெட் பாடி தானே தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அதே இடத்துல உட்காந்துடுறீங்க. ஸோ உட்காந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே நீங்கள் கீழே உட்காந்து அழுத பார்த்துட்டு மேலே அப்படி அதை நின்றுட்டு உங்களை குனிஞ்சு பார்த்துட்ருக்காங்க, தலையை மட்டும் குனிஞ்சு உங்களை பார்த்துட்ருக்காங்க, ரொம்ப அலறீங்க. ஸோ இப்படி 3 பேரும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்போ வந்துட்டு அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஸோ ஜின்னும் வந்துட்டு கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. ஸோ ஜின் மறுபடியும் கேட்குறாரு, ஜிமின் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து தப்பிச்சு போயிருப்பான்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் ஜிமின் வந்துட்டு இல்லை, தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அவனுக்கு அடுத்த டார்கெட் இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக போயிருப்பான். அதுவும் இல்லாமல் நேற்று நாங்கள்லாம் வரும்போது எங்களை அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணான். ஸோ எங்களை முதல்ல அவன் அட்டாக் பண்ண தான் ட்ரை பண்ணான். இப்போது நம்ம 3 பேரும் அங்கே இருந்திருந்தோன்னா நம்மளை கொல்லணுன்னு தான் அவன் நினச்சிருந்துருப்பான். ஆனால் நம்ம இவ்வளோ தூரம் வர வரைக்கும் விட்டுருக்க மாட்டான்ல, கண்டிப்பாக அவன் இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு பின்னாடி ஒரு மாதிரி அதே கொடூரமான அந்த பாட்டு சத்தம், ஒரு மாதிரியான மியூசிக் 3 பேர்த்துக்கும் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக 3 பேர் திரும்பி பின்னாடி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்கவும் நீங்கள் கீழே உட்காந்துட்டு அந்த குழந்தை அப்படியே மடியில் வச்சுட்டு பின்னாடி திரும்பியிருப்பீங்க. ஸோ அவங்க நின்றுட்டே பின்னாடி திரும்பியிருப்பாங்க அந்த சத்தம் கேட்டுச்சுன்னு. ஆனால் இப்போது உங்களுக்கு முன்னாடி, அதாவது 3 பேர்த்துக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு மாதிரி பாட்டு சத்தம், அதே பாட்டு அதே டோனில் பாடுற மாதிரி கேட்குது. அப்படியே 3 பேர்த்துக்கு திரும்புறதுக்கே ஷாக்காக இருக்குது. அப்படியே பின்னாடி திரும்பிட்டு பேசுகிறது அந்த பாட்டு சத்தம் மட்டும் கேட்டுட்டு இது மாதிரி ஷாக்காக இருக்கீங்க. இன்னொன்று அந்த குழந்தை கையை, அதாவது அந்த குழந்தைய வந்துட்டு உங்கள் கையிலேருந்து விடவே இல்லை, கட்டி பிடிச்ச மாதிரி தான் உட்காந்துருக்கீங்க. கண்ணிலேருந்து அவ்வளோ கண்ணீர் வந்துட்டுருக்கு. ஸோ ஜின் அண்ட் ஜிமின் 2 பேரும் அந்த பக்கம் பார்த்த மாதிரியே தான் இருக்காங்க. 3 பேரும் ஆப்போசிட் சைடில் தான் திரும்பியிருக்கீங்க. அந்த பாட்டு சத்தம் இப்போ உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கேட்குது. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்போது உங்களை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ். 3 பேரும் செம்ம ஷாக்கோட அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஓகே டியர், இந்த எஃப்எஃப்பை இப்போதைக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத நாளைக்கு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ நான் வந்துட்டு
இந்த ஹாரர் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரி எல்லாமே பாட்காஸ்ட்டில் வந்துட்டு போட போகிறேன் இனிமேல். காலையில் வந்துட்டு போடுற வீடியோ மாதிரியும், அதாவது வீடியோ அந்த ஃபார்மேட்டில், அண்ட் நைட் வந்துட்டு ஒரு 9 o'clock இது எப்போவுமே அப்லோட் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு இந்த த்ரில்லர் ஹாரர் ஸ்டோரியெல்லாம் பாட்காஸ்ட்லேயே வந்துட்டு நான் அப்லோட் பண்ண போகிறேன் டியர். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஹாரர் ஸ்டோரி, த்ரில்லர் ஸ்டோரியெல்லாம் கேட்கணுன்னா நைட் 9 o'clock ஷார்ப்பாக வந்துட்டு என்னோடய சேனலில் வந்து பாருங்கள். ஸோ பாட்காஸ்ட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அண்ட் மறக்காமல் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஸ்டோரி நல்லாயிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துட்டு சஜஷன்லையாவது காட்டும். அண்ட் வேறு என்னென்னா, கொஞ்சம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டியர். அதுவும் இல்லாமல் அப்போ தான் கொஞ்சம் சஜஷன் வந்துட்டு எல்லாத்துக்கும் காட்டும், வீடியோ நிறையா பேத்துக்கு எடுத்துகிட்டு போய் காட்டும். அதனால தான் கேட்குறேன். அப்புறம் த்ரில்லர் ஸ்டோரிக்கு, ஹாரர் ஸ்டோரிக்கெலாம் வந்துட்டு வியூஸ் கம்மியாக தான் வருது. எனக்கு தெரிஞ்சு ஆர்மிஸ் உங்களுக்கு வந்துட்டு த்ரில்லர் ஸ்டோரி, ஹாரர் ஸ்டோரிலாம் பிடிக்காதா? ஜஸ்ட் உங்களுக்கு ரொமான்டிக்கு, கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக பிடிக்குதா என்னென்னு வேறு எனக்கு தெரியலை. ஸோ அதனால தான். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு ஹாரர் த்ரில்லர்லாம் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு எனக்கும் பிடிக்கும், பயந்து சாவேன். பட் இருந்தாலும் வந்துட்டு இல்லை நான் பார்ப்பேன், அப்படிங்கிற மாதிரி பார்ப்பேன், கேட்பேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோரியெல்லாம் கேட்பேன். அந்த மாதிரி தான் என்ன மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்கள்ல, அதனால தான் உங்களுக்காக நான் இந்த வீடியோலாம் போடுறேன். ஸோ வியூஸ் வந்துட்டு எனக்கு மேட்ரு கிடையாது. உங்களுக்கு ஒரு 100 பேர் பார்த்தீங்கனாலும் எனக்கு ஹாப்பி தான். ஸோ அந்த 100 பேர் பார்த்துட்டு 100 பேருமே பிடிச்சிருக்கு, இல்லை பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமெண்ட் எனக்கு சொன்னீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே ஹாப்பி தான். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்குங்கடியா. ஸோ பாட்காஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருமா வராதான்னு வேறு எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அது மூலமாக வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? கமெண்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லை நோட்டிஃபிகேஷனே வரல, உள்ளே போய் தான் பார்த்தோம் அப்படின்னாலுமே மறக்காமல் எனக்கு என்னங்கிறது சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டாவது போட்டுருவேன் முன்னாடியே. ஸோ 9 o'clock இந்த வீடியோ வந்துட்டு போஸ்ட் ஆகுது, அப்லோட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே சொல்கிறதுக்காக தான். ஓகேவா? சரி, ஓகே. பாய், சரங்க.